கிறிஸ்துக்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளின் காலை நேரத்திலே இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். தேவனுடைய கரம் இந்த நாளிலே உங்களோடு கூட இருப்பதாக. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய ஜீவ வார்த்தையாக எரேமியா புத்தகம் 17வது அதிகாரம் வசனம் 13 வாசிக்கிறேன். நன்றாய் கவனிங்கள். இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, உம்மை விட்டு விளைகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகி போயினபடியால் உம்மை விட்டு அகன்று போகிறவர்களின் பெயர் புழுதியில் எழுதப்படும். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு அருமையான ஜீவ வார்த்தையை நான் வாசிக்க கேட்டோம். ஒரு எச்சரிப்பின் வசனம் இது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர், இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தர், கர்த்தர் ஒருவரே நம்முடைய வாழ்க்கையின் நம்பிக்கை, நம்முடைய எதிர்காலம். பிரியமானவர்களே, தாவீது சொன்னாரே, கர்த்தாவே, சிறுவயது முதல் நான் உம்மை நம்பியிருக்கிறேன் என்று சொன்னாரே, அவரே நம்முடைய நம்பிக்கை. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஆண்டவர் விட்டு விலகிறவருடைய வாழ்க்கையில் வெட்கம் ஏற்படும். அவர்கள் வெட்கம் அடைவார்கள், தோல்வி அடைவார்கள், அவமானப்படுவார்கள், சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, நிம்மதி இருக்காது. ஏன்? இந்த உலகத்தில் அவர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் விட்டு ஒருபோதும் விலகிவிடக்கூடாது. அவர் விட்டு தூரமாய் செல்லக்கூடிய எந்த ஒரு நிகழ்வும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடாது. பிரியமானவர்களே, அதை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். இன்பமோ துன்பமோ நஷ்டமோ லாபமோ எந்த ஒரு காரியமானாலும் அவர் விட்டு நம்மை பிரித்து விடக்கூடாது. நம் அவர் விட்டு தூரமாய் சென்று விடக்கூடாது. பிரியமானவர்களே, வாழ்க்கையில் வெட்கமடைவோம், அவமானம் அடைவோம், நம் பாதுகாப்பு கிடையாது. பிரியமானவர்களே, அவரே ஜீவத்தண்ணீர் உள்ள ஒரு நீரூற்று. அவர் நித்திய காலமாய் ஓடக்கூடிய ஒரு நீரூற்று நம்முடைய ஆண்டவரே இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, நாம் அவரை விட்டு விலகி போனால் வாழ்க்கையில் வறட்சி ஏற்படும், தோல்வி ஏற்படும். பிரியமானவர்களே, இந்த நாளை ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய செய்தி, என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு சோதனை வந்தாலும் ஒருபோதும் ஆண்டவர் விட்டு விலகாதிருங்கள். அவரை பற்றி கொள்ளுங்கள், அவரை பின்பற்றுங்கள். பவுல் சொன்னது போல, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? பசி, பட்டினி, நிர்வாணம், எந்த ஒரு காரியம் பவுலை தேவனை விட்டு பிரிக்க முடியவில்லை. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நானும் நீங்கள் வாழ வேண்டும். கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள், அவர் விட்டு விலகாதிருங்கள். கர்த்தர் உங்களை காத்துக்கொள்வராக. நம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரை, இந்த காலை வேலைக்கு சோதரமாப்பா, இந்த செய்தியை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதிங்க. என் வாழ்க்கையில் ஒருபோதும் உம்மை விட்டு விலகி போய்விடக்கூடாது, தூரமாய் சென்று விடக்கூடாது. ஆண்டவரை, இன்பமோ துன்பமோ மரணமோ வியாதியோ நம்ம விட்டு தூரமாய் செல்லக்கூடாது. எங்களை பார்த்துக்கொள்ளும் ஆண்டவரே. இந்த செய்தியை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, இந்த நாளை வழிநடத்துங்க. அவருடைய தேவைகள் பாருங்கள் எல்லாத்தையும் சந்திங்க. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், பரலோகத்தின் பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன்.